அன்பான மீன ராசிக்காரர்களே, மீன ராசினாலே யாரும் பெரிய இடத்துக்கு போகக்கூடாது, அவங்க வளர்ச்சி அடையக்கூடாது, அதே இடத்திலே இருக்கணும்னு சொல்றவங்க தான் நெறைய பேர் மீன ராசியை சுத்தி இருக்கவங்களா இருப்பாங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். பக்கத்து வீடா இருக்கலாம், எதிர் வீடா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் மீனராசியை பொறுத்தவரையில அவங்களுடைய வளர்ச்சி தடை வருவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உடன் இருப்பவர்களால தான் உங்களுக்கு பிரச்சனை. வெளியவே தெரியாது. உங்க கூடயே பழகிட்டு இருப்பாங்க. உங்களுக்காக நெறைய தியாகம் பண்றதா கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, எந்த விதத்திலும் உங்களுக்கு அவங்களால பிரயோஜனம் நிச்சயமா இருக்காது. ஆனா, உங்க வளர்ச்சி நிச்சயமாக தடைப்பட்டதா தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்தவங்களும் மீனராசி இருப்பாங்க. நம்பணுமே, நம்ம நம்பி தானே எல்லாமே சொன்னோம். நம்பி தானே கூட வச்சிருந்தோம். கடைசியில நமக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்களே! இப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நட்டாத்துல விட்டுட்டாங்களே! இன்னைக்கு அவங்க செய்த தப்புக்கு நாம பழிய வந்து வ வ வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் நம்மள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே! அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதத்துல மீனராசி பல பேருக்கு இந்த உண்மை புரிஞ்சிருக்கலாம். சிலருக்கு இன்னமும் புரியாமல் இந்த சூழ்நிலையிலேயே சிக்கிக்கிட்டு முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைய முடியாமல் இருப்பவர்களாகவும் மீனராசி நெறைய பேர் இருக்கீங்க. அதுவும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், மீன ராசியில பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கணும்னு தான் மத்தவங்க நினைப்பாங்க. எங்க வளர்ந்துருவாங்களோ, இவங்களுடைய ஃபாஸ்ட்டா செயல்படக்கூடிய அறிவு கூர்மை, வேகமா செயல்படக்கூடிய திறமை, இதெல்லாம் பார்த்த உடனே மத்தவங்களுக்கு எப்படி தோணும்? எப்படியா இருந்தாலும் இவங்களால மட்டும் எப்படி முடியுது? ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு டேலண்ட் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்கள வளர விடக்கூடாது. அப்படின்ட்டு மீனராசி பெண்களுக்கு இது அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா ஒரு இடத்துல போனாங்கன்னா, மீனராசி பெண்களால முடியாதுன்ற விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு பக்குவமாகவும், எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை எளிமையா சரி பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு இருக்கு. பெண்களுக்கு இருக்கு அதிகமா. ஆண்களுக்கும் இருக்கு. இருந்தாலும் அதை காட்டிலும் 1% பெண்களுக்கு ஜாஸ்தியா தாங்க இருக்கு. அவங்க அதை எளிமையா டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஈஸியா பேசி முடிச்சுருவாங்க. அந்த அளவிற்கு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பவர்களை அப்படியே அடக்கணும்னா என்ன பண்ணும்? நீ சரியில்ல. நீ பண்ணது சரியில்ல. நீ பேசுறது சரியில்ல. இது நாள் வரைக்கும் நீ எது பண்ணதும் சரியில்ல. அப்படின்னு சொல்லி ஒரு மட்டம் தட்டுறது. அந்த இடத்துல மட்டம் தட்டும் பொழுது யாராக இருந்தாலும் அடுத்து என்ன செய்யணும்னு தோணாது. நம்மளையே இப்படி சொன்னாங்க அந்த தான் தோணும். அதுதான் உங்களுக்கு பாதிப்பாக இது நாள் வரைக்கும் மாறுறது. எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்றவாங்க ஒரே வார்த்தையில. அப்ப நம்ம பிரயோஜனம் இல்லையோ, நம்ம செயல்பட்டது வேஸ்ட்டோ, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்க அந்த இடத்துக்கு வருவீங்க. அதாவது இந்த சொன்ன வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் தேடிக்கிட்டு இருப்பீங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முன்னேறி போகணுன்ற எண்ணங்கள் வராது. மீனராசியை பொறுத்தவரைக்கும் அதுதான். ஏன்னா இளகிய மனம் படைத்தவர்கள் மீனராசி. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ரொம்ப எல்லா இடத்துலையும் மெதுவா, நிதானமா, எல்லாரையும் அனுசரிச்சு, எல்லாருடனும் உறவாட வேண்டும்ன்ற எண்ணத்தோடு பழகுபவர்கள் இவங்க. மீனராசி பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்கனாலே அந்த இடம் கலகலப்பா இருக்கும். அமைதியா இருக்கும். பிரச்சனை குறைவா இருக்கும். பிரச்சனையே இல்லாம இருக்கும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். குடும்பமா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம். கணவனாக இருந்து மீனராசி மனைவி கிடைத்தால் அதிர்ஷ்டம். மனைவியாக இருந்து மீனராசி கணவன் கிடைத்தால் அதிர்ஷ்டம். அந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க. அதே போல ஏமாளிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் மீனராசி தான். எதை சொன்னாலும் நம்புவாங்க. நீ இது பண்ணிட்ட, இது உன்னாலதான் பிரச்சனை, நீ தான் இதை வீணாக்கிட்டனாலும் அச்சோ நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குன்ற அந்த வெள்ளை மனம் படைத்தவர்கள், இன்னசென்ட்டா இருப்பது, கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே மீனராசிக்கு அதிகப்படியான எண்ணங்களாகத்தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு பின்னடைவுக்கு ஏற்படுறதுக்கான தான். அதே போல ஒரு வேலை செய்கிறீங்கன்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த இடத்துல மனசு சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. டக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை, மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம், இல்லை தேவையில்லாத வார்த்தைகளை யாரோ சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துலயே நிற்பீங்க. கண்டினியூ பண்ண மாட்டீங்க. அந்த வேலையை அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த இடத்துல நிற்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். அதனால தான் நிறைய மீனராசி நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வேலையை உங்களால் முழுமையாக செஞ்சிருக்க முடியாது. நீங்கள் எந்த வேலையை எடுத்தாலும் அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டு போச்சுன்னா அது முழுமையாக முடிப்பீங்க. ஏதாவது சின்ன தடங்களோ ஒரு சிக்கலோ வருதுன்னா உடனடியாக அந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாம் உங்களுடைய இயல்பாக இருக்கிறதுனால தான் உங்கள் வெற்றிகள் பல இடங்களில் தடைபட்டு போயிருக்கு. ஒரு வேலை செய்கிறீங்கன்னா முழு முயற்சியோடு செய்யுங்க. யார் எதுனாலும் சொல்லட்டங்க. சொல்கிறவங்களாம் ஒரு ரொம்ப புனித ஆத்மாக்கள்லாம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு மீனராசி புரிஞ்சுக்கணும். உங்களை குறை சொல்வதற்கு யாருக்குமே தகுதியே இல்லைன்றதை நீங்கள் உணரணும்.
ஏன்னா அவங்களுடைய இப்போ உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் நேரடியாக பேச வேணாம். மற்றவங்ககிட்ட இவங்களை விசாரிச்சிங்கனாலே தெரியும் அவங்களுடைய லட்சணம் என்னன்ட்டு. அவங்க எந்தெந்த இடத்துல எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க, உங்களை குறை பேசுகிறாங்கன்னு அப்புறம் தெரிஞ்சிடும். அதெல்லாம் தெரியல உங்களுக்கு. சொல்கிறவங்க இன்னும் ரொம்ப புனிதர்கள் மாதிரியும் கடவுள் மாதிரியும் நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் வருத்திக்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி தாங்க வந்து ஆகணும் மீனராசி. ஏன்னா இப்போ நேரம் உங்களுக்கு அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்குதுங்க. மீனராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயதிற்கேற்ப பிரச்சனைகளை நிச்சயமாக சந்திச்சிருப்பாங்க. இப்போ ஆண் மீனராசி ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ சின்ன சின்ன தவறு நடந்திருக்கலாம், இல்லை தவறு இல்லாமல் உங்கள் பேரில் பழி வந்திருக்கலாம், செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம், இதை சிக்கி ரொம்ப கடினமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனை. பெண்களாக இருந்தாலும் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் இல்லை அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் இதை சந்திச்சிருப்பீங்க. இல்லைங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க, திருமணத்துக்கு வந்தாச்சுங்கனாலும் திருமணத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம். இப்போ அதெல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்குது. அதெல்லாமே முடிச்சுட்டுங்க, நான் தாத்தா பாட்டியாக ஆயிட்டேன் அப்படின்னாலும் இப்போ ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை அப்பையும் சந்திச்சிருப்பாங்க. அதாவது வயதிற்கேற்ப மீனராசிக்கு எல்லா இடத்திலும் இது நாள் வரையிலும் சிக்கல்களை சந்திச்சு தான் வந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளியே வந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சிலவங்க ஈஸியாக வெளியே வந்திருப்பீங்க, ஒரு சிலவங்க அதை கடினமாக போராடி வெளியே வந்திருக்கக்கூடியவர்களாக பெரும்பாலானோர் இருப்பாங்க. ஏன்னா போராட்டன்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக எதுவும் செயல்படலனாலும் போராடுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க அது மாதிரி எளிமையாக போராடுவாங்க, அமைதியாக போராடி எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க. எந்த இடத்திலும் இவங்களால பிரச்சனைகள் வராது. மற்ற பிரச்சனையை இவங்க சரி பண்ணுறன்னு போய் தான் இவங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராருங்க. மீனராசிக்கு குரு பகவான் ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையாக மாற்றி கொடுக்குறாரு. குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. இது வரைக்கும் நிறைய தற்காலிக பிரச்சனை இருந்திருக்கலாம், பிரச்சனை சால்வ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் நிரந்தரமாக உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். படிப்படியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மீனராசியை பொறுத்தவரையில் உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும். டாக்டரை போய் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லைங்க உடம்பெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, மன சங்கடம் தாங்க, எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டுட்டேங்க, நம்பி நிறைய இடத்துல ஏமாந்து போய் அது வேற எனக்கு வலியை கொடுக்குதுங்க, குடும்பத்தில் இருக்கவங்களே என்னை நம்ப மாட்டுறாங்க, குடும்பத்தில் ஒரு அனுசரிக்க மாட்டுறாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மீனராசிக்கு இப்போ சூழ்நிலை மாறுதுங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்கிறது இன்னும் சிறப்பு மிக்கதாக மாறுது. இதே போல் வீடு கட்ட ஆரம்பித்து கட்ட முடியாமல் நிற்கிதுங்க, எனக்கு டைம் சரியில்லைன்னு தெரியாமல் நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வாங்க ஒரு சிலவங்க. இல்லைங்க செஞ்சிடலாம், கையில் பணம் இருக்குன்னு நினச்சி நான் போனேங்க, கடைசியில் இருக்கிற பணமெல்லாம் செலவாகி கடனாக வந்து நிற்கிதுங்க இப்போ அப்படின்றவங்களுக்கும் இப்போ எல்லாம் மாற்றம் ஏற்படுங்க. எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய தருணம் இப்போ இருக்குது. குரு பகவான் நல்ல பலனை தரார். எந்த விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நடக்காததுனால தானே பிரச்சனை. இப்போ எல்லாம் கரெக்டாக எதை எதிர்பார்த்தீங்களோ, எதை திட்டமிடலோட இருந்தீங்களோ, எந்த பிளான் சரியாக இருக்கோ அந்த பிளானுக்கு இப்போ வழிவகை ஏற்படும். அப்போ நீங்கள் பிளானை கரெக்டாக போடணும், தெளிவாக இருக்கணும். எது செய்தால் நமக்கு பலன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தெளிவு ஏற்படணும். இதெல்லாம் செய்யும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கிரக பலன்கள் படி பார்க்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படும். உறவுகளிடையே இருந்து வந்த வாக்குவாதம் சிக்கல் குறையுது, ஆனால் நீடிக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இவ்வளோ நாளாக ரொம்ப அதிகப்படியான எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்குது. கிரக பலன் படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு குறையிற மாதிரி இருந்தாலும் அதனுடைய தொடர்ச்சி ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் ராகுவும் கேதுவும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையால் சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் எளிமையாக அதிலிருந்து வர பழகினவங்க தான் இருந்தாலும் கொஞ்சம் கோபப்படுறதை மட்டும் நிறுத்திக்கிட்டு யோசித்து சிந்திச்சுட்டு சில இடங்களில் அமைதியாக வருவதும் நல்லது. மீனராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. அதை சரியாக அமைத்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. எதை நம்பணுமோ அதை மட்டும் நம்புங்க. ரொம்ப இன்னசென்ட், எல்லாத்துலேயும் நான் வெள்ளையாக இருப்பேன், எந்த கெடுதலும் யாருக்கும் நினைக்க மாட்டேன், கரெக்டு, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கே நீங்கள் போயிட்டு துணையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். யார் சரி யார் தப்பு, யார் நமக்கு வேணும் யார் நமக்கு வேணாம் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக மீனராசிக்கு இருக்கணுங்க.
ஏன்னா புதன் பகவான் அப்படி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறார், புரிதலை கொடுக்குறார். இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பழைய நினைப்பு, அவங்களாம் நமக்கு நல்லது தானே பண்ணாங்க, இனிமேவும் நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நம்பிட்டே இருந்துட்டே இத்தனை காலம் ஓட்டியாச்சு. இப்ப கொஞ்சம் சுதாரிச்சுக்க சொல்லி உங்களுக்கு இந்த நேரங்கள் கிரக பலன்கள் கொடுக்குது. நல்லா தெரியும் உங்களுக்கே. ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா மீனராசியை பொறுத்த வரையிலும் எல்லாத்தையும் சூழ்நிலையை ஃபுல்லா அடாப்ட் பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் நீங்க தாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள என்னத்தை சரி பண்ணலாம், என்ன பிளஸ் இருக்குன்னு தேடக்கூடியவர்களும் நீங்க தான். அதனால கொஞ்சம் சிந்திங்க, வேற ஒன்றும் வேண்டாம். ரொம்ப நீங்க எமோஷனலா உள்ள போயிட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண தேவை. கொஞ்சம் நிதானிச்சு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு சரியான விடைகள் தன்னால வந்து விழுந்துடும். புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு. புதன் சப்போர்ட் இருந்தாலே போதும், புத்திசாலித்தனம் இயற்கையா வந்துடும். ஏற்கனவே நீங்க புத்தி கூர்மையான ஆட்கள் தான். மீனராசி வந்து சாதாரண ஆட்களே கிடையாது. பார்க்கறதுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாத போலதான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் வேற யாருக்குமே இருக்காதுங்க, வெளியே காமிச்சிக்கவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு பவர் இருந்தாலும் இப்ப கூடுதலான பவரை ஏற்படுத்துறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். நீங்க சொல்றதை கேட்கும் போது நல்லா தாங்க இருக்கு, ஆனா என்னால தாங்க எதுவுமே செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்க, எல்லாமே முடியுங்க, கொஞ்சம் அமைதியா மட்டும் இருக்கணும். அப்ப எனக்கு எதுவுமே தெரியல, நான் எதுவுமே பண்ண முடியல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா எனக்கு எதுவும் தெரியலன்னா நீங்க அமைதியாவே இருங்களேன். அதற்கான வழிவகை இயற்கையாக இறைவன் மூலமாக தெளிவா கிடைச்சிரும். உங்களுடைய பொறுமையும் நிதானம் தான் இன்னைய வரைக்கும் உங்களை இந்த இடத்துக்கு நல்லபடியா கொண்டுட்டு வருது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களால எந்திரிச்சு திருப்பி வர முடியறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பொறுமையும் நிதானமும் மட்டும்தாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா தான் இருப்பாங்க. ஒரு சில இடத்துல பேசுனாங்கன்னா அவங்கள மாதிரி பேசுறதுக்கு ஆளே இல்லாத அளவிற்கு கரெக்டா பேசக்கூடியவர்களும் நீங்க தான். மற்றவங்களுக்குலாம் அந்த யோசனையே வராது. இப்படி பேசினா இப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது அழகா செய்வீங்க. இதுக்கு காரணம் உங்கள் குருநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான். அருமையாக உங்களுக்கு வாழ்க்கையை சரியான பயணத்துக்கு கொண்டுட்டு போவார். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சரியில்லாத பொழுது சில பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கலாம். குரு பகவானே சில நேரங்களில் உங்களுக்கு சரியில்லாத ஒரு இடத்துல இருந்து சரியில்லாத அமைப்பை கொடுத்துருப்பாரு. இப்ப எல்லாம் மாறுது, நேரம் நல்லா இருக்கு. நீங்க நினைத்த காரியங்கள் சுலபமாகவும் சுயமாகவும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அது என்னங்க சுலபமாகவும் சுயமாகவும் சொல்றீங்களா? யாருடைய தெய்வம் தேவையில்லை. இனிமே நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். நிறைய இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க, நான் இருக்கிறேன், நீ இறங்கி செய். ஆனா பிரச்சனைன்னு வரும்பொழுது அவங்க காணாமல் போயிருப்பாங்க. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி உங்களை நம்பி உங்களால் முடிந்ததை செய்தாலே போதும், உங்களுக்கு பலன் பல மடங்கு நிச்சயமாக லாபமாக கிடைக்கும். இதுதான் உண்மை. இதெல்லாம் மீனராசிக்கு இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே நீ வரக்கூடிய காலங்களில் எல்லாம் சுப பலன்களாக தரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. மீனராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நல்லா இருக்கார், குரு பகவானும் நல்லா இருக்கார், புதன் பகவானும் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். என்ன செவ்வாய் பகவான் வந்து நடுநிலையாக இருக்கிறார். சனி பகவான் ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் இப்போ 7.5 சனி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். அதான் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. எள்ளு மூட்டை கட்டி ஏற்றலாமான்னா வேண்டாம். நல்லெண்ணெய் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு 2 தீபங்கள் சனி பகவானுக்கு ஏற்றி வச்சுட்டு, நீ பார்த்துக்கோ என் பிரச்சனையை, நீ பார்த்துக்கோ என் பிரச்சனை எல்லாத்தையும் நீ சரி பண்ணி கொடுத்துரு, உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா நியாயத்திற்கு உரியவர் சனி பகவான். நான் எந்த விதத்துலையும் தப்பு பண்ணல, எனக்கே நீ பிரச்சனை கொடுக்க போற அப்படின்னு நீங்க நினைச்சாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நிச்சயமாக வராதுங்க. அதனால சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, காக்கைக்கு அன்னம் வைங்க. அதே போல எள் வாங்கி கொடுங்க. எள் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சனி பகவான் கோவிலுக்கு கொடுங்க. அவங்க பிரசாதம் செய்யும் பொழுது அந்த எள்ளை பயன்படுத்தினாலே போதும். பிரசாதமான பக்தர்களுக்கு எள்ளு பொடி சாதம் கொடுப்பாங்க, எள்ளு உருண்டை தானம் கொடுப்பாங்க. அதெல்லாம் செய்யும் பொழுது உங்க பிரச்சனையே காணாமல் போயிடுங்க. எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தவர்கள் கூட இதெல்லாம் செய்து இருக்கிற இடம் தெரியாம பிரச்சனையெல்லாம் காணாம போயிடுச்சு. அவங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு பிரச்சனைலாம். அதனால இதெல்லாம் நான் கண்கூடா பார்த்துருக்குறேன். நிறைய இடங்களில் நிறைய பேரை நான் கண்கூடா பார்த்துருக்குறேன். அதனால தான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் இந்த பரிகாரங்களை, எளிமையான பரிகாரங்களை செய்யும் பொழுதே உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காலமும் பிரபஞ்சமும் கடவுளும் கிரகங்களும் அனைத்தும் சேர்ந்து ஒரு நன்மை ஏற்படுத்துதுன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதற்கு நாம சரியானவர்களாகவும் தகுதியானவர்களாகவும் மாத்திக்கணும்னா இந்த எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும். வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி உங்களுக்கானதாக மாறுங்க.